அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு பிடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட பாடல் வரிசையில் ஒரு பாடலை, தத்துவ பாடல், இயற்கை ரசித்த பாடல் என்று கூட சொல்லலாம். அந்த பாடலை பற்றி பேசப் போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்ணதாசன் ரொம்ப அருமையான வரிகள் எல்லாம் போடுவார். அவருக்கு எப்படி தான் அந்த எண்ணங்கள் வருகிறது என்று புரியவில்லை. அந்த அளவுக்கு நான் அடிக்கடி நினச்சிக்கிறது உண்டு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று சொல்லுவார்கள். நான் கண்ணதாசன் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரியாகவாது இருந்திருக்கக்கூடாதா என்று நினைப்பது என்னுடைய இளமையிலிருந்தே தொன்று தொட்டு வருகின்ற ஒரு நினைவாகும். இந்த பாடலில் ஒரு தத்துவத்தையும் இயற்கையையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், காற்று நம்மை அடிமை என்று சொல்லவில்லையே, காற்று நம்மை அடிமை என்று சொல்லவில்லையே. காற்று என்றைக்காவது நம்மக்கிட்ட ஏதாவது பேசி நான் அடிமைன்னா அப்படிலாம் சொல்லியிருக்கா? இல்லையே. கடலும் நீரும் என்றும் நம்மை சுட்டதில்லையே. கடல் நீர் என்றைக்காவது சுட்டிருக்கா நம்மளை? காலம் நம்மை விட்டு விட்டு செல்வதில்லையே. காலம் நீ வராத, என்னோட பின்னால் நடக்காத, நான் தனியாக போகிறேன், நீ மெதுவாவா அப்படின்லாம் சொல்லியிருக்கா? காலத்தோடு தான் நம்ம சேர்ந்து போகணும். காலம் நம்மை விட்டு விட்டு போவதில்லையே, காதல் பாசம் நம்மை என்றும் மறப்பதில்லையே. என்ன அருமையான வரிகள்! இந்த வரிகளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்குறது. வார்த்தைகள் ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இது புதுசாக ஒன்றும் இலக்கியத்துலேருந்தோ கஷ்டமான வார்த்தையோ போடலை, கல்லாடத்துலேருந்து எடுத்து போடலை. ஆனாலும் கூட அந்த வார்த்தைகளுக்கு ஒரு இனிமை இருக்கிறது. அந்த இனிமை எங்கே சேருது அப்படின்னு கேட்டாக்கா, மியூசிக்கில். இந்த இசை சேரும் பொழுது, அந்த எம்எஸ்வி இசையில் இந்த பாடல் பதிவாகும் பொழுது, கண்ணதாசன் வரிகள், டிஎம்எஸ் கோரஸ் பாடியிருப்பாங்க, டிஎம்எஸ் சௌந்தரராஜனுடைய கணீர் குரல், அது நிஜமாகவே அந்த படகுல போகும்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அதில், எம்ஜிஆர் ஹீரோ, அந்த அவருடைய முகபாவம், பர்சனாலிட்டி, அந்த பாட்டுக்கேற்ற பாவனை, அதெல்லாம் ரொம்ப வியக்கத்தக்க அளவில் இருக்கும். அந்த காலத்தில் அட்வான்ஸ் இல்லாமல் இருக்கும் பொழுதே, அந்த டெக்னாலஜிலாம் இல்லாமல் இருக்கும் பொழுதே ரொம்ப அருமையாக படம்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி மறைக்க முடியாது, மறையாது, காலத்தால் அழியாதது. இப்போ வர்ற படங்கள், வசனங்கள், பாடலாகட்டும், எல்லாமே ஒரு அடுத்த படம் வரும் வரை தான் நினைவில் இருக்கிறது. ஆனால் அந்த பாடல்கள் 80 வருஷம், 70 வருஷம், எத்தனை வருஷம் ஆகட்டும், இளமையிலிருந்து நான் கேட்டு வருகின்ற பாடல் இதெல்லாம். இப்போ எனக்கே இவ்வளோ வயசாகிடுச்சு, நானும் இப்போ இதுவரைக்கும் இந்த பாடலெலாம் கேட்டுட்ருக்கேன். என்ன கேட்டாக்க நான் அந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடலில், காற்று நம்மை விடுவதில்லையே, அடிமை என்று சொல்வதில்லையே. அந்த காற்று எப்போவுமே அடிமைன்னு நம்மளை சொல்லவே இல்லை. நீங்கள் இயற்கையை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ, எப்படி ரசிக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். இயற்கையோடு ஒன்று போக வேண்டும். இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அது நம்மை பாதிக்கும். அதனால தான் 5 பஞ்சபூதங்களையும் நம்ம வேண்டிகிட்டு இருக்கணும். அப்போ அது நமக்கு சரியான வேலையை செய்து கொடுக்கும். இது நல்ல தத்துவங்களை எல்லாம் நிறையா ஒவ்வொரு பாடல்லையும், அதுவும் எம்ஜிஆர் ஒரு அரசியலுக்கு நல்ல தலைவராக இருந்து 2-3 முறை ஆட்சியில் வெற்றி பெற்று படுத்துக்கொண்டே ஜெயித்தார் என்று சொன்னால், இதுக்கு பாடல்கள் பின்னால் ஒரு சக்தி இருந்தது, கவர்ச்சி இருந்தது, மாஸ் அட்ராக்ஷன். அந்த மாஸ் அட்ராக்ஷனை இன்றைக்கி நான் மெட்ராஸ் போகிறேன், நான் டெல்லியில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் சென்னைக்கு போகும்பொழுது சில ஆட்டோவில் பயணிக்கும் போது அவங்க எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு, என்னங்க நீங்கள் எம்ஜிஆர் ரசிகரா அப்படின்னு கேட்டால், எம்ஜிஆர் ரசிகர் மட்டும் இல்லை, அவருக்காக நான் வெள்ளிக்கிழமை விரதம்லாம் இருக்கேங்க அப்படி. அவர் சொன்ன சொல்லை அவர்கள் ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்காங்கன்னு சொன்னாக்க, அதுக்கு கடவுள் தான் வரணும்னு நேராக அவசியம் இல்லை. இது மாதிரி மனித ரூபத்தில் யார் வேணால் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் நாம் பார்க்குறது வெளி நமக்கு என்ன கிடைக்கிது அவங்கக்கிட்டேருந்து, அதுதான் நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத பற்றி நம்ம பர்சனலாக பார்க்கக்கூடாது. அது மாதிரி மிஸ்டர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. கொடை எல்லாருக்கும், ஏழைகளுக்கு
எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சினிமா உலகத்தில் நிறைய செஞ்சுருக்காரு. ஆனாலும் கூட மக்களுடைய இதயத்தில் இடம் பிடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கும் அவருக்காக அவரை நினைத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் நானும் என்னுடைய பூரா ஷெட்யூல்லையும் பிஸியாக இருந்தாலும் கூட ஒரு நாள் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடல்களை கேட்காமல் இருப்பதில்லை. ஏன் என்று சொன்னால் அந்த பாடலில் தாக்கம் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. அது நமக்கு வாழ்க்கைக்கு உறுதுணையாக நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. இந்த பாடல்கள் கண்ணதாசன் வரிகளிலோ வாலியின் வரிகளிலோ யாருடைய வரிகளில் அமைந்தாலும் சரி, அந்த வரிகளுக்கு வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் புஸ்தகம் நிறையா படிங்க, பாட்டு நிறைய கேளுங்க. மனசு நிம்மதியாக இருக்கணும்னா டாக்டர்கிட்ட போகாதீங்க, பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மனசு சரியாக ஒரு பாதைக்கு வரும். அதனால் நீங்கள் நிறைய பாடல்களை கேளுங்க. சினிமா பாடலாகட்டும், இசையில் எந்த வித கர்நாடக மியூசிக் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு மருந்து தான். அதனால் எது பிடிக்குமோ அந்த பாடல்களை, இனிமையான பாடல்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை துவங்குங்கள். வாழ்க்கை நன்றாக அமையும். எது நடக்குமோ அது நடந்து தீரும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதனால் அதையே நினச்சி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்ல பாடல்கள், நல்ல சிந்தனைகளோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.